ஓகே ஃபைன். இன்றைக்கி நாங்கள் எங்களோட பெடிவே அகாடமியினுடைய புதிதாக லான்ச் பண்ணப்பட்டிருக்கிற சாஃப்ட்வேரை எப்படி விண்டோஸ் லினக்ஸ் என்வாயரன்மெண்ட் இருக்கிற லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணி படித்து கொள்ளலாம் என்கிற சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நாங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸுக்கு ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், அதே மாதிரி படித்து கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் வேறு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அதை பார்த்தா வழங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் மேக்புக் மற்ற ஓஎஸ் ஐஃபோனில் நீங்கள் வெப் ஆப்பில் படித்து கொள்ளலாம். வெப் ஆப்புங்கிறது வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் படித்து கொள்ளலாம். இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைவ் லிங்க் உண்டு, கூகுள் ட்ரைவில் லிங்க் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீங்கள் டவுன்லோட் என்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் எனிவேங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இது எந்த ஹார்மும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது நாங்கள் தான் பப்ளிஷர் இதில். ஸோ நீங்கள் டவுன்லோட் எனிவேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும் இந்த EXE ஃபைலுன்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த EXE ஃபைலை நீங்கள் டெஸ்க்டாப்லேயோ அல்லது நீங்கள் டவுன்லோட்ஸ்லேயோ உங்களோட லோக்கல் டிஸ்க்லேயோ சேவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த EXE ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த EXE ஃபைல். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணியோ அல்லது கிளிக் பண்ணி என்டர் டைப் பண்ணியோ நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன், ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் ஒன்று வரும். இதில் எந்த ஹார்மும் இல்லை. இதில் பப்ளிஷர் நாங்கள் தான், நீங்கள் எந்த வரியும் பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நீங்கள் இந்த மோர் இன்ஃபர்மேஷன் என்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் வரும், ரன் எனிவே, டோன்ட் ரன் அண்டு. ரன் எனிவேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த யூசர்ன்னு கேட்கும். நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் எந்த யூசர் இருக்காங்களோ எல்லாருக்கும் வேணுமெண்டா செலக்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒரு யூஸராக இருந்தால் ஒரு யூஸர் தான் வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி அந்த டேட்டா உங்களோட லோக்கல் இதில் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் அது டிஃபால்ட்டாகவே வரும். ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இன்ஸ்டால்ங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டி வரும். ஸோ சாஃப்ட்வேர் இப்போ இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரன் பெடிவே அகாடமிங்கிறத டிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம், அல்லது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் டபுள் கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த ஃபினிஷ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இப்படி ஒரு ஐக்கானில் இருக்கும் நம்மளோட சாஃப்ட்வேர். இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வழமையான ப்ரொசீஜர் தான். உங்களுடைய தரப்பட்ட கோடை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணி படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் முதலாவது பேஜில் உங்களுக்கு இப்படி ஸ்டூடெண்ட் லாகின் வரும். ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பொப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும், கனெக்ஷன் லாஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை செக் பண்ணிக்கொள்ளுங்கள். வைஃபையோ ஹாட்ஸ்பாட்டோ நீங்கள் உங்களோட இன்டர்நெட்டை செக் பண்ணி வைஃபையை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் தான் இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த முதலாவது பேஜில் நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட் கோடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் கோடை கொடுக்கணும். கொடுத்து சப்மிட்டுங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. சப்மிட்டுங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பேர் இங்கே விசிபிள் ஆகணும். வெல்கம் என்று சொல்லி கீழே உங்களோட பேர் விசிபிள் ஆகும். அப்படி உங்களோட பேர் விசிபிள் ஆனால் தான் அது உங்களுக்குரிய அக்கௌண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்கள். உள்ளுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வளமையான ஆல்ரெடி நாங்கள் வெப் ஆப்பில் சொன்ன மாதிரி மற்ற டிவைசஸில் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஆப் வெப் ஆப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்சஸை இங்கே பார்த்து கொள்ளலாம். நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கோர்சஸ் இந்த சிஸ்டத்தில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக பார்க்கலாம். அதில் நீங்கள் ஒரு கோர்ஸை ஸ்டடி நோவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A-level ஃபிசிக்ஸ்ன்னு சொன்னால் அதில் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும். அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண யூனிட்ஸ் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
அதே போல் இந்த உங்களோட பேரில் முதல் எழுத்தில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் கோர்னரில், டாப் ரைட் கோர்னரில். அதை நீங்கள் கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பின மாதிரி லாகின் பண்ணி படித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் கேன்சல் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து மீண்டும் விரும்புகிற டைமில் நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணி அவங்களோட சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது லாகின் ஆன ஒட்டோவாகவே லாகின் ஆகும். அடுத்தது இந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செஷன்லேயும் நமக்கு வீடியோஸ் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி வளமையான ப்ரொசீஜரில் அழகாக படித்து கொள்ளலாம். அதே போல் நோட்ஸ் இருக்குது. நோட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அந்த பிடிஎஃப்பை வந்து பார்த்துக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஏரோ கீ இருக்குது, அந்த ஏரோ கீயை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஸோ வீடியோஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு இன்னும் தேவை உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குமா இருந்தால் நீங்கள் அந்த ஸ்பீடை வந்து குறைச்சி கூட்டி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விரும்பின அந்த இதில் பார்த்துக்கொள்ளலாம். வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் லேப்டாப்பில் ஈஸியாக எக்ஸஸ் பண்ணி தொடர்ச்சியாக படித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மீண்டும் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணும் பொழுது மேலே லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ உங்களோட டிவைஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அதே டிவைஸில் சேம் டிவைஸில் படிக்கணும். நீங்கள் டிவைஸ் மாற்றினாலோ அல்லது சாஃப்ட்வேரை ரீஇன்ஸ்டால் பண்ணினாலோ நீங்கள் அட்மினை கண்டெக்ட் பண்ண வேண்டி வரும் உங்களோட கோடை நீங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு.